ப்ளஸ் டூ புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு என்ன அர்த்தம்? அது பேர்லேயே கிளியராக இருக்குது, இன்கம்ப்ளீட், கம்ப்ளீட்டான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலை. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன் த மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், ரைட்? டபுள் என்ட்ரி சிஸ்டம் which is compulsory for the companies. Section 128 class 1 of the Indian Companies Act 2013 இது mandatory சொல்றாங்கன்றதை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். வேற மெத்தட்ல ஃபாலோ பண்ண, சிங்கிள் என்ட்ரி ஃபாலோ பண்ண முடியாது. of course government companies, multinational companies, பெரிய பெரிய company firms, இதெல்லாம் compulsory they have to maintain the books of accounts under double entry system, even sole trade business. சோல் ட்ரேட் பிஸ்னஸே ஓரளவுக்கு மேலே பெரிய லெவலில் பண்ணாங்க அப்படின்னாக்க they have to maintain the books of accounts under double entry system only. ஒரு பெட்டி கடை ஆரம்பிக்கிறார் அவரை. இப்போ ஒன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை அண்டர் கிராஜுவேஷன் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு, நான் எங்கள் கிராமத்தில் ஒரு பெட்டி கடை மாதிரி வைக்கலான்னு இருக்கிறேன், இந்த அக்கௌண்ட்ஸ் எழுதுறது கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நான் கணக்கெல்லாம் பார்த்துப்பேன். நான் கூப்பிட்டு 3 ரூல்ஸ் இருக்குது: பர்சனல், ரியல், நாமினல். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு சொல்ல ஆரம்பித்தேன். நம்ம டீச்சர்கிட்ட சொல்லும்போது அதை ஒழுங்காக சொல்லணும்னு அடிப்பார், திட்டுவார். அதனால் நாங்கள் படித்தோம். ஃப்ரெண்டை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னா நீ வெளியே போ, நான் கடையே திறக்கல அப்படின்னா. இதெல்லாம் படிக்க முடியலன்னு தானே நான் பெட்டி கடை வச்சுருக்கிறேன். இதில் போய் எனக்கு இவ்வளோ கணக்கு சொல்லிக் கொடுத்தா நான் என்னையா பண்ணுவேன்? ஏதாவது சிம்பிளாக சொல்லிக் கொடு. சர்ப்ரைஸ், பெட்டி கடைக்கு இதெல்லாம் செட் ஆகாதா? அஃப்கோர்ஸ் அவர் கேட்குறது நியாயம் இருந்துச்சு. ஷார்ட்கட் மாதிரி அவங்களுக்கு வேணும். இஸ் நாட் ஏபிள் டு மெயின்டைன் ஆல் த ரெக்கார்ட்ஸ். நீங்கள் +1 +2 2 ஆண்டுகள் சேர்த்து படிக்கிற அந்த படிப்பை ஒரு 3வது 4வது படிச்சுட்டு சும்மா இருக்கிற ஒரு பெட்டி கடை வச்சு பொழைச்சிக்கிறேன்னு சொல்கிறவனுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொன்னால் எப்படி புரிய வைக்க முடியும்? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதில் கேல்குலேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை போய் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்குறேன். பக்கத்தில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கார். அப்படி பார்க்குறார். ஸ்ரீதர், இதுக்கு லாபம் 25,000ன்றார். என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள்? நான் பாட்டு டபுள் என்ட்ரிலாம் போட்டு கண்டுபிடிக்கிறேனே. நான் பாருப்பா, ஆரம்பத்தில் 1 லட்சம் இருந்துச்சு, நீ முதல் போட்ட, இயர் எண்டில் 1.5 லட்சம் ஆயிருக்கு. ஆமாம், இப்போ 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் லாபம். ஓ, அவ்வளோதானே? அப்போ நடுவில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவர் சொன்னார். அது இல்லாமல் இன்னும் சில வேலைகள்லாம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் 1 லட்சம் இருந்துச்சு, இயர் எண்டில் 1,50,000 இருந்துச்சு. மாத செலவுக்கு நான் ஒரு 4,000 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். மாத செலவுக்கு ஒரு 4,000 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா 12 மாதத்துக்கு 48,000 ரூபாய் எடுத்துருக்கிறேன். 1 லட்சமாக இருந்தது 1,50,000 வளர்ந்தது ஆஃப்டர் நான் எடுத்த 48,000 பிறகு. அப்போ அந்த 48,000 எடுக்காமல் இருந்திருந்தால் க்ளோசிங் எவ்வளோ பணம் இருந்திருக்கும்? 150. எடுக்காமல் இருந்த 48 சேர்த்தா 198. ஓ, ஸோ 1 லட்சம் ரூபாய் ஆரம்பத்தில் இருந்தது, இயர் எண்டில் 1.5 லட்சம் இருந்துச்சு. இந்த 1.5 லட்சம் ஏன் இருந்துச்சுன்னா, நான் மாதம் என்னோடய வீட்டு செலவுக்குன்னு 4,000 ரூபாய் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பேன். அது எடுக்கலைன்னா எவ்வளோ இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட 48,000. 1,98,000 இருந்திருக்கணும். அப்போ 2க்கும் டிஃப்ரென்ஸ் தான் 98,000 ரூபாய் லாபம். டக்குன்னு சொன்னோன்னே எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறவரால் சொல்ல முடியுது, நம்ம இந்த டபுள் என்ட்ரிலாம் போட்டு எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறோமே, ஹவு கேன் வி ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ண, அந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு லாபத்தை அரைவ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், விச் இஸ் நாட் சயின்டிஃபிக். அதுக்காக சயின்டிஃபிக்காக ஒரு +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை யூஜி முடித்த ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸையோ கூட்டிகிட்டு போய் அவர் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது பக்காவாக பாருன்னு சொல்லி உட்கார வச்சா அவன் கேட்குற சம்பளம் தர முடியுமா? அவன் என்ன சம்பளம் கேட்குறான் அதுதான் அவன் கேபிட்டலாக இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த ஸ்மால் பிஸ்னஸுக்கு எமர்ஜென்சிக்கு லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் கால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ தே ஓன்ட் மெயின்டைன் த ஃபுல் செட் ஆஃப் புக்ஸ். கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா வேறு வழியில் டேக்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றார். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டேக்ஸே கட்ட வேண்டான்றாங்க கவர்மெண்ட். அப்போ உங்களுடைய வருமானமே 2 லட்சத்துக்கு கீழே இருக்குன்னா நீங்கள் என்ன புக்ஸை மெயின்டைன் பண்ணான்னு, இது உங்களுடைய தேவைக்கு மட்டும்தானே. என்ன லாபம் நஷ்டம் வந்திருக்குங்கிறது உங்களுடைய தேவைக்கு மட்டும்தான். நீங்கள் 2 லட்சத்துக்கு மேலே லாபம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் ஒரு போர்ஷன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ்ன்னு கட்ட வேண்டியது இருக்குது. அப்போ அவர் கணக்கு வழக்குகள் கரெக்டாக இருக்கான்னு கேட்பார். அப்படி கேட்கும்போது நீங்கள் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்களா, பக்கா சிஸ்டம் இருக்கான்னு மெயின்டைன் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸ்மால் பிஸ்னஸ் ஐதர் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸாக இருக்கலாம். உங்களோட லாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வேர் தேர் இஸ் நோ லீகல் ரெக்குயர்மெண்ட்,
to be the accounts to be maintained in the double entry system nu irukkiradhu mattum they can maintain of course under a single entry system or incomplete records. Single entry system or incomplete records. I hope you could understand. So the single entry is nothing but incomplete records, otherwise named as incomplete records, will be suitable only for the small business. அதுக்கு பிறகு 2-3 பிஸ்னஸ் பீப்புள் என்கிட்ட வந்து மீன்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி சார் எப்படி நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், ஒன்றும் மெயின்டைன் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒரு இடத்துல போய் கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். ஸோ ஒரு 3 hours லெக்சர் முடித்த உடனே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வி ஹேட் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஐ வாஸ் இன்வைட்டட் தேர். அங்கே போய் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பட் தே டோன்ட் ஹேவ் த பேக்ரவுண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓரளவு கைட் பண்ணணும். அவங்களுக்கு போய் டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, தேர் ப்ராஃபிட் இஸ் வெரி ஸ்மால். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு நான் டீச் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஃபீட்பேக் செஷன் முடிச்சோன்னே, ஆர் யூ ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் மீ லெக்சர்? சார் ரொம்ப சூப்பர் சார், இந்த மாதிரி ஒரு லெக்சர் கேட்டது கிடையாது, நாங்கள் உங்களை மறக்கவே மாட்டோம் அப்படின்னாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், அதெல்லாம் கதை, இதை விட்டு வெளியே போய்ட்டு 2 மாதத்தில் என்ன நீங்கள் மறந்தே விடுவீங்க, திரும்ப வந்து நின்று நீங்கள் யார் சார்னு கேட்பீங்க. என்ன நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சார், ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னா என்ன சார் செய்யணும்? எல்லாம் 500 ரூபா கொடுங்க. ஒரு வாரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேருந்து 500 ரூபா வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை, இப்போ மறப்பீங்க? ஸோ டெஃபினெட்லி won't forget. ஸோ டெஃபினெட்லி, ஸோ இஃப் ஐ கெட் ஈவன் 500 rupees, definitely you will not forget me in your lifetime. Still I could remember once I just offered 500 rupees to one of my close friends and I thought அவன் பே பண்ணுவான்ட்டு இன்னும் வரைக்கும் பே பண்ணல, என் மைண்டில் நின்றுட்டே இருக்க. ஓ 500 தரணும் 500. அவனை பார்க்கும்போதெல்லாம் 500 ரூபா ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே 500 ரூபா வாங்கிட்டு தரணும். ரொம்ப சிம்பிள். தட்ஸ் ஹவ் ஐ டோல்ட் தெம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், எது இம்பார்ட்டண்டாக மனசை விட்டு வெளியே போகாதோ அது மட்டும் தான் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். கையில் பணம் பத்திரமா இருக்கணும். பணம் 2வது, யாருக்காவது பணம் கொடுத்தால் அவர்கிட்ட பணம் வரதை பத்திரமா மெயின்டைன் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம யாருக்காவது பணத்தை நான் கொடுக்கணும்னு சொன்னால் நான் பத்திரமா மெயின்டைன் பண்ணணும். இவர் கொடுக்கணும்டா, அப்படி கொடுக்கலன்னா அடுத்த முறை அவனுக்கு கேட்டால் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஒரு தொழிலில் செய்ய வேண்டிய விஷயங்கள். கையில் இருக்கக்கூடிய கேஷ் பேலன்ஸ், பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் நிரந்தரமாக பர்ஃபெக்டாக இருக்கணும், மிஸ் ஆகிடக்கூடாது. 2வது, உறவுகள் முறிஞ்சிடக்கூடாது. அப்போ அவரை பற்றி நான் ஞாபகம் வச்சுக்கிறோம், இல்லை என்னை பற்றி அவன் ஞாபகம் வச்சுக்கணும். கொடுக்கல் வாங்கல் பெண்டிங் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் ப்ராப்பராக. ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு ரெக்கார்ட் ஃபுல்லி வித் ரெஸ்பெக்ட் டு த டெட்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ். டெட்டாஸுக்கு நான் எவ்வளோ பணம் தர வேண்டியது இருக்குது, அவர்கிட்ட எனக்கு எவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குது. உனக்கு தரணும்ல 500 வந்தால் அப்படி. While making the payment to the creditors, I will keep that in your mind. While collecting the money from the debtors, I will keep it in your mind. அப்போ அவன் பேரில் உனக்கு 500 ரூபா தரணும்னு எழுதி வச்சுருக்கிறேன். பெட்டி கடையில் போய் பார்க்கலாம், ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, சின்ன பேப்பரில் எழுதி வச்சுருப்பாங்க. வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு 4 கஸ்டமர் வருவாங்க, பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க. அண்ணே நாளைக்கு தரேன் என்ன அப்படிம்பா. சரிப்பா எழுதிட்டு 100 ரூபான்னு எழுதி வச்சுப்பார். ரொம்ப முக்கியமா? ஆமாம், அது இல்லைன்னா அந்த பணம் வராதுப்பா. பணம் வரலாம், பிஸ்னஸ் திவால். எது முக்கியம் தெரியுதா? இதுதான். என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த இன்வெர்டர் கடை வச்சுருந்தார். ரொம்ப அழகாக என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். அப்போ வந்து எக்ஸைஸ் டியூட்டி வந்த புதுசு. இந்த இன்வெர்டர்லாம் பண்ணுறாங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி டேக்ஸ் பே பண்ணோம். எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் பே பண்ணோம். இவங்க பாட்டு பண்ணிட்டாங்க. சின்ன பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுனால தெரியும், வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. சேல் பண்ண வெளியே போச்சு, அதை பிடிச்சிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய் பார்த்தார். என்ன அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் எடுத்துருவா அப்படின்னா ஒரு சிகரெட் அட்டையை எடுத்து காமிக்கிறார். அதில் ஃபுல்லாக, சார் 7 பேத்துக்கு நான் விற்றுருக்கேன் சார், அவங்ககிட்ட பணம் வர வேண்டியது இது நான் இந்த 8 பேத்துக்கு நான் பணம் தர வேண்டியது, அவ்வளோதான் சார். இது வேறு எது அக்கௌண்ட்ஸ் என்கிட்ட கிடையாதுங்க. இன்னும் இப்போ அக்கௌண்ட்ஸ் இல்லைன்ற அப்படின்னா, ஆமாம் சார் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் இஸ் அன் என்ஜினியர் ஸ்டூடெண்ட். ஃபைனல் இயர் எம்இ படிக்கும்போது அவங்க இந்த இன்வெர்டர் பிஸ்னஸை சேர்த்து பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க படித்த நாலேஜ் வச்சு பண்ணி சேல் பண்ணி அசம்பிள் பண்ணி விற்றுட்டுருக்காங்க. அவர் போயிட்டு டபுள் என்ட்ரி போடு, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னா அந்த பிஸ்னஸை ஸ்டாப்பே பண்ணிவிடுவாங்க. அப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொன்னது, நல்லா பண்ணுறீங்க,
சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்கள், வில் கிவ் சம் ரிலாக்ஸேஷன் ஃபார் டெம்பரவரி பீரியட்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. அப்படின்னா அது சின்ன சின்ன பிஸ்னஸ் யூஸ் ஆகும். அவரும் என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தார், யார்கிட்டேருந்து பணம் வர வேண்டியது இருக்குது, யாருக்கு பணம் தர வேண்டியது இருக்குது மட்டும்தான் எழுதி வச்சிருக்கிறார். கையில் பணம் எவ்வளோ இருக்குன்னு எழுதியிருக்கார். இந்த 3 ஐட்டங்கள் தான் நமக்கு மெயின். அதுதான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ரெக்கார்டட் ஒன்லி த collection from debtors and payment to the creditors, and recorded partially payment எல்லாம் வரும்போது பணம் கையில் 10,000 ரூபாய் இருந்துச்சு, இன்றைக்கி 7,000 ரூபாய் இருக்குது, 3,000 என்னாச்சு, ஓ அதுக்கு பேமெண்ட் பண்ணுமா அப்படின்னு அந்த எக்ஸ்பென்சஸ் பெய்டு மட்டும் கேஷ்லேருந்து கழிச்சுப்பாங்களோ இல்லையே, அதை நீங்கள் டபுள் என்ட்ரி மாதிரி கேஷ் எக்ஸ்பென்சஸை கொண்டு போய் டு கேஷ்னு எழுத மாட்டாங்க, கேஷ்லேருந்து லெஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். சில இது வந்து டெட்டாஸ் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கேஷும் அஃபெக்ட் ஆகும், டெட்டாஸ் பேலன்ஸும் அஃபெக்ட் ஆகும். அதே சமயத்தில் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணும்போது கேஷில் மட்டும் கழிச்சிட்டே வந்துடுவாங்க, கழிக்கும் போது என்னென்னு மைண்டில் வச்சுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. இல்லைனா கேஷ்லேருந்து அது கழிச்சு இந்த எக்ஸ்பென்சஸ்க்குன்னு எழுதிடுவாங்களோ இல்லையா, ரெக்கார்ட்ஸ் மாதிரி போட மாட்டாங்க, டபுள் என்ட்ரி மாதிரி போட மாட்டாங்க. இந்த சிங்கிள் என்ட்ரி இந்த சின்ன சின்ன பிஸ்னஸில் போய்ட்டு நீங்கள் இதெல்லாம் கேபிட்டல் அமௌண்ட் போட்டிங்கல்ல, இந்த சொத்தெல்லாம் வாங்கினீங்கள, அந்த அசெட்டு ஒவ்வொரு வருஷம் வேல்யூ குறையும்ல, அதுக்கு டெப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா டெப்ரிசியேஷனா அப்படின்னா அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு SLM மெத்தடா WDV மெத்தடா, ஹீ டசன்ட் நோ தட். அப்போ அவங்க மெயின்டைன் பண்ண போகிறதில்ல. ஸோ ரெக்கார்ட்ஸ் ரிலேட்டட் டு த டெப்ரிசியேஷன் யூஸ்வலி வில் நாட் பி டன் பை தெம். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் டெட்டார்ஸ் கிரெடிட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட பர்சனல் அக்கௌண்ட் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அண்டு பார்ஷியல் ரெக்கார்ட் ஒன்லி தட் டு கேஷ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ஃபுல்லாக இருக்கும், கேஷ் அக்கௌண்ட் ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட்லாம் கேஷ் அஃபெக்ட் பண்ணுறது மட்டும்தான் எழுதியிருப்பாங்களோ இல்லையா, ஃபுல்லாக எழுத போகிறது இல்லை. டெப்ரிசியேஷன் எழுத போகிறதில்ல, சில ஐட்டங்கள் சுத்தமாக எழுத மாட்டாங்க. ஃபுல்லி ரெக்கார்டட், பார்ஷியலி ரெக்கார்டட், நத்திங் ரெக்கார்டட். அண்ட் திஸ் மெத்தட் இஸ் அன்சைன்டிஃபிக் வே ஆஃப் புக் கீப்பிங். இது சயின்டிஃபிக்காக கிடையாதுங்க. ஃபைனல் இயரில் ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அதில் மார்க் நல்லா வந்துடுச்சு, ஒருத்தனுக்கு கம்மியாக வந்துடுச்சு. நம்ம நேரத்துக்கு அந்த கம்மியாக வந்தவன் யூஸ்வலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக. இந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது மட்டும் அவன் சரியாக பண்ணல, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு ரீசன். அப்போ அவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சர்டிஃபிகேட்டில் வந்துடுதே. How can we relay? So balance sheet will be applicable as on 31st March. அந்த ஒரு நாளைக்கு தான் அந்த பேலன்ஸ் ஷீட் பொருந்தும், மறுநாள் பண்ணிங்கன்னா அந்த பேலன்ஸ் ஷீட் பொருந்தாது. அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுனா அந்த டேட்டில் தான் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு பிறகு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வாங்குற மார்க்கோட ஆவரேஜ் எடுத்து ஃபைனல் போட்டு நல்லா இருந்திருக்குமா இல்லையா. அதே சமயத்தில் அட்டெண்டன்ஸ் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக அட்டெண்டன்ஸுக்கு தனியாக எடுக்கணும், உங்களுடைய கிளாஸ் அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும், கிளாஸ் டெஸ்ட் எப்படி பண்ணுறீங்க, இது எல்லா மார்க்கும் எடுத்து பார்க்கும்போது ஒரு அக்யூரேசி வருமா இல்லையா, அதுதான் மெயின். அப்போ ஒரு நல்ல கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னா அந்த ஒரு நாளுடைய ப்ராஃபிட் பார்த்து பிரயோஜனம் இல்லை, அந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கணும். அப்போ அந்த வருஷம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணோம், தட் வில் கம் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஒன்லி. ஈச் அண்ட் எவ்ரி பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் வில் பி ரெக்கார்டட் வித் த டேட் வைஸ். ஓகே, அதனால் இந்த சிங்கிள் என்ட்ரி அப்படிங்கிறது, அது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் வே ஆஃப் புக் கீப்பிங். ஐ ஹோப் ஸோ யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். சிங்கிள் என்ட்ரி கான்செப்ட் பார்த்தாச்சு, அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தாச்சு. இதோடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், நேச்சர். இதோடைய தன்மை என்னென்னா அன்சைன்டிஃபிக், அன்சிஸ்டமேட்டிக், அண்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் நாட் ஃபாலோட். அக்கௌண்ட்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸோ இல்லை ஸ்டாண்டர்ட்ஸோ ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எல்லாம் இதே மாதிரி தான் சார் பண்ணணும்னு சொல்கிறேன், இவங்க ஃபாலோ பண்ண போகிறதில்ல. அக்கௌண்ட்ஸே சரியாக மெயின்டைன் பண்ண தெரியாதவங்க செய்கிற பிஸ்னஸ் தானே. அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் தெரியுமான்னு சொன்னால், அது தெரியலன்னு தான் சார் நான் கடையை வச்சாவது பொழைச்சிக்கன்னு சொல்லி இருக்கிறீங்க, இதெல்லாம் தெரியும்னு சொன்னால் பிஸ்னஸே பண்ணலன்ட்டு போயிடுவாங்க. ரைட்? am I right? Isn't it? So that's important cases. It is here under this method, accounting principles or standards not followed. And second one, types of accounts to be maintained here. என்னென்ன இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன், பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் மட்டும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் ஒன்லி மெயின்டைன், அதர்ஸ் நாட் மெயின்டைன். லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போடுவான். இந்த பெட்டி கடைக்காரர் வேறு மாதிரி போடுவார், அந்த பெட்டி கடைக்காரர் வேறு மாதிரி போடுவார், அங்கே ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருப்பார், அவர் வேறு மாதிரி போடுவார். ஒவ்வொன்றுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஓகே, ஸோ அதில் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர் வில் நாட் பி யூனிஃபார்மிட்டி ஃபார் த கம்பேரிசன், கம்பேர் பண்ண முடியாது. Financial statements may not represent true and fair view. Okay. So அவன் ப்ரிப்பேர் பண்ணதே ரஃபாக ஒரு குத்து மதிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிற ஐடியா வச்சு இதுதான் சார் என்னோட லாபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த லாபம் கரெக்டாக இல்லையா நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? there may be some mistakes and errors. So it will not represent the true and fair view of the financial position. And suitable, இது யாருக்கு suitable அப்படின்னு சொன்னாக்க, business has no legal obligation. Okay,
ஒன்றும் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுறதாக இருந்தால் என்னுடைய இன்கம் இதுதான் சார், இதுக்கு நான் டேக்ஸ் கட்ட போகிறேன்னு சொன்னால் கவர்மெண்ட் உடனே சொல்லுவான், ஏன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கா கொண்டு வாம்பான். என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா உடனே ஃபைன் போடுவான். ஸோ யூ ஹேவ் டு மெயின்டைன் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் புக் பர்ஃபெக்ட்லி ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், மீன்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு. அப்போ பிஸ்னஸ் ஹேஸ் நோ லீகல் ஆப்ளிகேஷன்ஸாக இருந்தால் அஃப்கோர்ஸ் தே கேன் கோ ஃபார் த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அது ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடராகவும் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸாகவும் இருக்கலாம். ஸ்மால் சைஸ், ரொம்ப ஸ்மால் சைஸ், அவங்களோட ப்ராஃபிட்டை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான இன்னொரு தப்பு என்னென்னா, ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறார், தான் வீட்டுக்கு வேணுங்கக்கூடிய மளிகை பொருள்லாம் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறார். பர்ச்சேசஸ்ன்னு எழுதி விட்டார், பிஸ்னஸில் பர்ச்சேசஸ்ன்னு எழுதிட்டு அந்த சரக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ பிஸ்னஸில் பர்ச்சேசஸ் எழுதுனா பர்ச்சேசஸ் டெபிட் சைடில் ஜாஸ்தி இருந்தால் லாபம் கம்மியாக இருக்கும். என் பிஸ்னஸில் லாபமே இல்லைன்றான். அதில் பிஸ்னஸ் லாபமே இல்லைன்னாச்சோ எவ்வளோ குட்ஸை வந்து அங்கே போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. இன்னொருத்தன் வந்து குட்ஸை கொண்டு வந்து போட்டால் பிஸ்னஸோடைய பர்ச்சேசஸ் தனி, வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுமா போய் தனியாக வாங்கி அங்கே கொடுப்பான். அந்த கணக்கு தனி, இந்த கணக்கு தனின்னு பார்த்தாங்க. என்ன கான்செப்ட்? இது பேர் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே கிடையாது. மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. வீட்டுக்கு கடைக்கு வேணும்னு வாங்கி வச்சு கடையில் விற்றுருக்கணும். இவன் கடையில் விற்காமல் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு லாபமே இல்லை. 10,000 வாங்கிட்டு அதில் 5,000 சரக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு மிச்சம் 5,000 சரக்கு 10,000 விற்றுட்டு 10,000 வாங்கினேன் சார், 10,000 விற்றேன் சார், ஒன்றும் லாபமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு 5,000 சரக்கு வந்துச்சே, ரைட்? ஸோ வேர் அபவுட் தட் ஒன், பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இன்கமையும் அண்ட் பிஸ்னஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மெர்ஜ் பண்ணிடுவீங்க. அதனால் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ வர வாய்ப்புகள் இல்லை. மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், குட்ஸ் ஃபார் ஓன் யூஸ் குட் பி கன்சிடர் as பிஸ்னஸ் பர்ச்சேஸ், ராங். அந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், ரைட்? அண்ட் லிமிட்டேஷன்ஸ், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா அதோடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னா, லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். நம்ம மெயின்டைன் பண்ணுறது இந்த 2 ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். கேஷ் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், பர்சனல் அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், கேஷில் பேமெண்ட் ரெசிப்ட்ஸ் எவ்வளோங்கிறது மட்டும் மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கு மேலே இல்லை. ஸோ லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். அதனால் நமக்கு என்ன ஆச்சுன்னா, டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ascertaining true profitability, ascertaining the financial position. ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ட்ரையல் பேலன்ஸ் இல்லைன்னா அங்கேருந்து P&L அக்கௌண்ட் போட முடியாது, அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டுபிடிக்க முடியாது. ட்ரையல் பேலன்ஸ் இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட் போட முடியாது, அப்போ பேலன்ஸ் ஷீட் இல்லைன்னா வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ங்கிறது தெரியாது, அதாவது ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரியாது. இந்த 3 விஷயங்கள், டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ascertaining true profitability, ascertaining the financial position, இந்த 3மே நமக்கு ப்ராப்ளம் ஆகிடுது. ஐ ஹோப் ஸோ 4 பாயிண்ட்ஸ் யூ குட் நவ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ சரியாக மெயின்டைன் பண்ணலாம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் பண்ண முடியாது, அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டும் கரெக்டாக இருக்காது, ரைட்? அண்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் cannot be detected. 1ஆம் தேதி பணம் போட்டால் கடைசி நாள் பணம் இருக்குது, 2க்கும் நடுவில் சேல்ஸ் நடந்துச்சா இல்லை முறையான செலவா இல்லை பணம் திருட்டு போச்சா நம்ம எப்படி தரும், இல்லை எவனா ஒருத்தர் ஏமாத்தினா இல்லை தப்பு நடந்துச்சா, we are not able to identify because 1ஆம் தேதி என்ன கேபிட்டல் இருந்துச்சு, 31st அன்னைக்கு என்ன கேபிட்டல் இருந்துச்சு, 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட்ஸ் how we'll think overன்னு சொன்னோம், பட் இட்ஸ் நாட் ரியல் டு, ரைட்? Unacceptable to the government and other authorities. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறதாக இருந்தால் they will not accept this. This is the limitation of incomplete records. Okay.